ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் சேமியா வச்சு ஒரு அடை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 2 பேக்கெட் சேமியா எடுத்திருக்கேன். இது வந்து 360 கிராம். இப்போ இதில் 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். அது கூட 2 பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் மிளகாய்த்தூள், அது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, முக்கால் கப்லேருந்து 1 கப் வரைக்கும் அரிசி மாவு, அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஒரு தோசை பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்துக்கலாம், ஏன்னா நம்ம ஆட் பண்ணுற தண்ணி எல்லாமே சேமியா அப்சார்ப் பண்ணிடும். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுடலாம். இப்போ 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஆட் பண்ண தண்ணி எல்லாமே சேமியா அப்சார்ப் பண்ணிருச்சு. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு தோசா பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். பேட்டர் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். இப்போ தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம தோசை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது ரொம்ப தின்னாக இருக்காது, கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். உங்களுக்கு தோசை ஊற்றுறதுக்கு ஒழுங்காக வரலன்னா இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு சைடு நல்லா கிறிஸ்பியாக குக் ஆனதும் நம்ம அதை ஃப்ளிப் பண்ணிவிட்டு இன்னொரு சைடும் குக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடும் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம சேமியா அடை தோசை ரெடி. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.